வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. தயவுசெய்து இதைய ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியோட டெய்லி லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் மார்னிங் டைம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு பக்காவாக சப்போர்ட் ஆகும். நான் இந்த என்ன அப்டேட் கொடுக்குறேனோ அதைத்தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? நிஃப்டி அப்டேட் கொடுக்குறேன் இல்லைங்களா? அதை இப்போ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெகுலராக இதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் இந்த டெலிகிராமில் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, மார்னிங்கே பாருங்கள் 9:07க்கே கொடுத்துருக்கேன் நான் இந்த வீடியோவில். செகண்ட் ஏதோ ஹேங் ஆகுது. பாருங்கள், மார்னிங்கே நான் 9:07க்கே கொடுத்துருக்கேன். ஒரு ரெசிஸ்டன்ஸு ரேஞ்ச் நிற்கிற இடம் ஒன்று, அகைன் இன்னொரு சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த சப்போர்ட்டை கால்குலேட் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் இங்கே தான் வந்திருக்குது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், மேலே இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுன்னு தான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஆனால் அடுத்தது இது சப்போர்ட்டு இல்லைங்களா? 1 ஹவரோட சப்போர்ட்டு டெலகிராமில் பாருங்கள். பர்ஃபெக்டாக அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் மேலே, நான் அதான் இங்கே மேலே மார்க், இங்கே கீழே திரும்பும், இங்கிருந்து மேலே திரும்புங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். அதுதான் நடந்திருக்குது. ஒரு கன்சால்டேஷன் நடந்து இங்கிருந்து அப்படியே ரெசிஸ்டன்ஸ்க்கு சேர்ந்துருக்கு மார்க்கெட்டு. இதோ ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே எனக்கு போய் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்லேருந்து பக்கா ரெசிஸ்டன்ஸ் பக்கா சப்போர்ட். இவ்வளோ தான் நடந்துக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில். நான் ஒவ்வொரு டைம் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எகைன் கீழே வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துலையே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிருக்கு. நம்ம சார்ட்டில் பார்ப்போம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவரு மார்னிங் இந்த 1 ஹவரில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸும் இது ஒரு சப்போர்ட்டாகவும் இது ஒரு சப்போர்ட்டாகவும் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் பாருங்கள், ஓப்பன் ஆனது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஓப்பன் ஆகி சப்போர்ட்டுக்கு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் போய் மறுபடியும் சப்போர்ட்டுக்கு நியர்பை பக்கம் மறுபடியுமே மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னா இந்த பாயிண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். இங்கே கவனிச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? இது இந்த கனெக்டு எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா இதோ இங்கே கனெக்டு எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இப்போ மார்க்கெட் அங்கே தான் முடிஞ்சிருக்கு. புரிஞ்சுங்களா? அதுக்கு போட்டு பார்த்துக்கலாம், போட்டு காட்டுறதையுமே. மார்க்கெட் மேலே பிரேக் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ராக் பண்ணிவிடுவோம். அது எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ரெசிஸ்டன்ஸு நாம் பில்ட் பண்ணிக்குவோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா மல்டி கனெக்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும் நாம. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. இது அப்படியே கண்டினியூ இழுத்துருக்கோம். இது வேணால் கலர் சேஞ்ச் பண்ணிப்போமே. இப்போ நம்ம இது எந்த இடத்து வரைவோம்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் நம்ம வரைவோம். இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா? இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்ப்போம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இப்படி பார்த்து மார்க் பண்ணிக்கணும். 1 ஹவரில் நான் போட்டிருக்கேன். இது 5 மினிட்ஸில் போய் நம்ம மாற்றி பார்ப்போம். ஓகே, 5 மினிட்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஐடியா கிடைக்கும் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் காலையில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேலே போயிட்டு, அதாவது சப்போர்ட் ஏரியா ரெசிஸ்டன்ஸை உள்ளே போயிட்டு எகைன் திரும்பினது மேலே எகைன் கீழே போய் இதை சப்போர்ட்டை தொட்டு மறுபடியும் மேலே எகைன் சப்போர்ட்டை தொட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கா. இந்த ரெசிஸ்டன்ஸை நியர்பை போய் தொட்டிருக்கா. தொட்டுட்டு வந்துட்டா ஃபர்ஸ்ட் டைமு. பாருங்கள், மேலே போய் கீழே மறுபடியும் மேலே போய் கீழே வந்திருக்கா.
இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்கேயே ஒரு சப்போர்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கான். இது எப்படி இது நம்ம சப்போர்ட்டை வச்சுக்க முடியுமானா முன்னாடி எதுவும் இல்லை. இது நம்ம 5 மினிட்ஸ் தான் பார்க்குறோம், ட்ரேடுக்காக 5 மினிட்ஸ் பார்க்குறோம். முன்னாடி எந்த சப்போர்ட்டும் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது பாருங்க, வந்துட்டு மேலே போயிட்டு எகைன் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு எகைன் கீழே வந்திருக்கா. அப்போ இதுவே ஒரு சப்போர்ட் தான் நம்மளுக்கு. எகைன் மேலே போயிட்டு அதே சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது. சப்போர்ட் இந்த மாதிரி நாம வந்து ட்ராக் பண்ணிக்கணுங்க. அப்போ மேலே போனது என்ன, சப்போர்ட்டுக்கு தான், ரெசிஸ்டன்ஸ் தான் போகுது. எகைன் அங்கேயே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போய் பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. மேலே போயிட்டு எகைன் கீழே இந்த இந்த ஏரியாவை சப்போர்ட்டாக மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் போய் ரெசிஸ்டன்ஸ்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. இது எப்படி நம்ம ரெசிஸ்டன்ஸை நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 1 ஹவரில் போட்டோம், மார்க் பண்ணோம். அதே மாதிரி 5 மினிட்ஸையும் மார்க் பண்ணிக்கங்க. 5 மினிட்ஸ் பார்ப்போம் இல்லையா? அப்போ 5 மினிட்ஸ் இங்கே மார்க் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இல்லைங்களா? இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. அப்போது சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு எகைன் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது, எகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இது இப்படி தான் பார்க்கணும். நம்ம பிரித்து அதை பார்க்க தெரிஞ்சுட்டாவே போதுமானதை அழகாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஒரு புட் ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று, கால் ஆப்ஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அகெயின் ஒரு புட் ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, அகெயின் கால் ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர். ஒரு 4 என்ட்ரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் பிடிச்சி பழகணுங்க. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்துட்டோம்னா இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ஹவரில் என்ன நடந்திருக்கு, கீழே வந்துட்டு மேலே போய் திரும்பி மேலே போயிட்டு இருக்கா. அடுத்து நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் இருந்துன்னா அடுத்த ரேஞ்சை நோக்கி போகும், அல்லது அகைன் இந்த சப்போர்ட்டை தொட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். பார்ப்போம் அது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு யோசனை பண்ண வேண்டியதில்லை. இப்போ அட் பர்சன்ட் என்ன இருக்குதோ அதுக்காக வந்து நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ரைட்டுங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்.